மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஏச்சி மருமவளே, என்ன காலையில ஒண்ணு சமைக்காம அடுப்பு கூட பத்த வைக்காம இப்படி பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க? அது என்ன சமைக்கலான்னு தான் அப்பதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நல்லா யோசிச்சப்போ. இல்ல யோசிச்சுட்டு மட்டும் என்ன, சாம்பார் வைக்கணும்னு வச்சா அது ரசம் மட்டும் தான் இருக்க போகுது, ரசம் வைக்கணும்னு வச்சா அது புளிக்குழம்பாட்டு தான் இருக்க போகுது. அப்புறம் என்னது யோசிச்சுக்கிட்டு என்னத்தையோ உனத்தை வச்சு விடு, வச்சதுக்கு அப்புறம் அது என்னதுன்னு முடிவு பண்ணிக்கிடலாம். சரி, நீ என்னத்தையாவது வைக்கிறது வாயில வைக்கிற மாதிரி இருந்தா சரி. சரி, நீ சமையல பண்ணி வைக்கி, நான் குளத்துல போய் குளிச்சுட்டு வரேன். குளத்துலயா? ஏன் அப்ப குளத்துல போய் குளிக்கிறீங்க? வீட்ல தான் பாத்ரூம் இருக்கே, பாத்ரூம்லயே குளிக்கலாமே. ஐயோ, இந்த பாத்ரூமுக்குள்ள குளிக்கிறதுக்கு என்ன நல்லாவா இருக்குது? பக்கெட்ல தண்ணிய மொண்டு மொண்டு தலையில ஊத்தி குளிக்கையில ஏதோ தண்ணி இல்லாம குளிக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு ஒண்ணு அது பிடிக்க செய்யல. ஊர்ல எல்லாம் நல்லா குளத்துல குளிக்கையில அவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா தண்ணியில முங்கி நல்லா வசதியா குளிக்கலாம். அதனால எனக்கு இந்த பாத்ரூம்ல குளிக்கிறதுலாம் ஒன்றும் சரிப்பட்டு வரல. அதான் இந்த ஊர்ல குளம் இருக்குல்ல, நானும் சிம்ரனை கூட்டிக்கிட்டு போய் அந்த குளத்துல குளிச்சுட்டு வரலாம்னு இருக்கேன். சிம்ரனும் நானும் கதை பேசி இந்த குளத்துல எல்லாம் போய் குளிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. அதான் சரி, நானும் சிம்ரன் இன்னைக்கு குளத்துல போய் குளிச்சுட்டு வருவோம்ட்டு சிம்ரன் வீட்டுக்கு போய் சிம்ரனை கூட்டிக்கிட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன். நான் வர்றதுக்குள்ள நீ பொறுமையா சமைச்சு வை, சரியா? சரி அப்ப போயிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள சமைச்சு வச்சிடுறேன். சரி மருமவளே, அதான் குளிச்சுட்டு வந்தது நல்ல பசி எடுக்கும் பாத்துக்க. வந்தது சமையல் ஆவலன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்பதான் நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இங்க நான் என்னெல்லாம் உங்களுக்கு விதவிதமா சமைச்சு ரெடி பண்ணி வைக்கிறேன்னு பார்த்ததும் நீங்களே அசந்து போயிடுவீங்க. அசந்து போயிடுவேனா? அது சரி, அசந்து போற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா மருமவளே. வாய்க்கு சாப்பிடுற மாதிரி ஏதாவது இருந்தா போதும். செஞ்சு வை, நான் வாரேன். அசந்து போயிடுவேனாம்ல? அசந்து இவன் சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லி ரசம் வச்சில்லாமா நம்மளை அசத்துவா? வர வர வாய் மட்டும்தாம்மா நல்லா பேச கத்துக்கிட்டா, மற்றதெல்லாம் எப்பதான் கத்துக்க போறாளோ தெரியல. இந்த அப்பதான் என்ன நம்ம சமையல் இவ்வளவு கேவலப்படுத்திட்டு போறாங்க. சரி, நம்ம சமையல் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், ஆனா இருந்தாலும் அப்பதான் இப்படி எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் இனிமே இடம் கொடுக்க கூடாது. அப்பத்தா கிட்ட நம்ம நல்லா சமைக்கிறோம்னு பேர் வாங்கணும். ஆனா என்ன பண்றது, நமக்கு தான் நல்லா சமைக்க தெரியாதே. சக்தி இருந்தாலாவது நமக்கு தெரியாததா அவர்கிட்ட கேட்டு சமைக்கலாம், அவரும் இல்ல. இப்போ எப்படி சமைக்கிறது? சரி, பேசாம யூடியூபை பார்த்து சமைச்சிடலாமா? முதல்ல இன்னைக்கு என்ன சமைக்கலாங்கிறத முடிவு பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை யூடியூப்ல பார்த்து சமைச்சிடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் இதெல்லாம் தான் இருக்கு. பேசாம முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருவோமா? அப்பதான் அன்னைக்கு நம்ம வச்ச சாம்பார ரசம் மாதிரி இருக்குன்னு கிண்டல் பண்ணாங்கல்ல, இன்னைக்கு யூடியூபை பார்த்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சு மருமகளே நீ வச்ச முருங்கைக்காய் சாம்பார் சூப்பர்னு அப்பத்தாவா யாரையே சொல்ல வைக்கணும். சரி, முதல்ல யூடியூப்ல முருங்கைக்காய் சாம்பார் வைப்பது எப்படின்னு பார்க்கலாம். என்ன எப்பவுமே இந்த அப்பத்தா ரப்பர் வச்ச பென்சிலாட்டா கையல் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு அப்பத்தாவை காணோம், கையல் மட்டும் இருக்கா? ஒருவேளை அப்பத்தா வீட்டுல இல்லையோ? கையல் சொன்ன 5 நாள் முடிஞ்சது, அப்பத்தா மட்டும் வீட்டுல இல்லனா இன்னைக்கு டேய் ஓவரா சந்தோஷப்படாதடா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் உனக்கு ஒரு ஆசையே இல்ல. எப்பெல்லாம் பிளான் பண்றோமோ அப்பெல்லாம் ஏதாவது ஒண்ணு வந்து சொதப்பிடுது. இன்னைக்கு சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி நடக்குமோ நடக்காதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் சந்தோஷப்பட்டுக்கலாம். கையல் வாங்க சக்தி, இப்பதான் நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், கரெக்ட்டா வந்துட்டீங்க. நான் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்களா? ஏன் கையல்? அது ஒண்ணும் இல்ல சக்தி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம்னு நினைச்சேன். அதானே பார்த்தேன், இவ வேற ஏதாவது நினைச்சிட்டாதான் அதிசயமே. ஏங்க இந்த சேர்ந்து சமைக்கிறத தவிர வேற எதுக்குமே என்ன நினைக்க மாட்டீங்களா? வேற எதுக்குங்க நினைக்கிறது, எனக்கு தெரியாத விஷயம் சமைக்கிறது தான். அதான் நீங்க வந்தா சேர்ந்து சமைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஏன் உங்களுக்கு சமைக்கிறது மட்டும்தான் தெரியாதா? வேற எல்லாம் தெரியுமா? வேற என்ன? ஒண்ணுல விடுங்க, சொல்லிட்டா மட்டும் என்ன புரியவா போகுது? சரி, எப்பவுமே அப்பத்தா தானே உங்களுக்கு எப்படி சமைக்கணும்னால சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க? அப்பத்தா எங்க? அது அப்பத்தா ஊர்ல குளத்துல தான் குளிப்பாங்களாமாவே, இங்க பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அதனால அம்மாச்சியை கூட்டிட்டு குளத்துல போய் குளிச்சிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அப்பத்தாவும் அம்மாச்சியும் குளத்துல குளிக்க போயிருக்காங்களா? அப்போ அப்பத்தா வீட்டுல இல்லையா? எங்க அப்பதான் வீட்டுல இல்லங்கிறது என்னங்க இவ்வளவு லேட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே? அதுக்கு நீங்க முன்னாடியே அப்பதான் எங்கன்னு கேட்டிருந்தா நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனா நீங்க இப்பதானே கேட்டீங்க அப்பதான் எங்கன்னு.
ஐயோ என்னங்க நீங்க அப்பதான் வீட்ல இல்லைன்னா அப்பதான் வர்றதுக்குள்ள எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க என்னடா இப்படி அப்பதான் வீட்ல இல்லைன்னு இவ்வளவு லேட்டா பொறுப்பு இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு வேலைங்க? அப்பதா போகும்போது திரும்ப வரதுக்குள்ள என்ன சமையல் மட்டும் தாங்க பண்ணி வைக்க சொன்னாங்க. இன்னும் வேற என்ன வேலைங்க செய்யணும்? அட சமையல விடுங்க, அது வாங்க முக்கியம். அதை விட முக்கியமான வேலை வேற என்னங்க? அது பக்கத்துல வந்து சொல்றேன் இருங்க. எங்க என்னங்க வேலை? அப்பதா ஏதாவது என்கிட்ட வேலை செய்ய சொன்னாங்களா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லங்க. சரி என்னன்னு சொல்லுங்க. அப்பதா வரக்குள்ள சீக்கிரமா செஞ்சு வச்சிடுறேன். கையல், அந்த வேலையை நீங்க மட்டும் தனியா செய்ய முடியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் செய்ய முடியும். சேர்ந்து செய்யணுமா? சரி சேர்ந்தே செஞ்சிரலாங்க. ஆனா அப்பதா வரதுக்குள்ள சீக்கிரமா முடிச்சு வச்சிரலாங்க. இல்லாட்டி அப்பதா வந்து அதுக்கு வேற திட்டுவாங்க. எங்க அவசரப்படாதீங்க. இப்படி அவசர அவசரமா பண்ணா ஒரு ஃபீல் இருக்காதுங்க. என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. என்ன கையல் நீங்க, நான் தான் போனேன். ஆனா நீங்க புலின்னு நினைச்சேன். ஆனா இது கூட புரியலையா? ஏங்க இதான் அப்பதா வரதுக்குள்ள செய்ய வேண்டிய வேலையா? ஆமாங்க, பின்ன அப்பதான் வந்ததான் செய்ய விடாது. இப்பதான் அப்பத்தா இல்லையே, அப்பத்தா குளிக்க போயிருக்கு. எப்படியும் அம்மாச்சி கூட கதை பேசி குளிச்சுட்டு வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடலாம். என்ன கையல், வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஐயோ வேணுங்க. ஏங்க? ஐயோ ஆடி மாசம் இன்னும் முடியலங்க. ஐயோ என்னங்க நீங்க, இந்த அப்பதா தான் ஆடி மாசம்னு சாவடிக்குதுன்னா நீங்களும் எனக்கு அப்பதா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்லங்க, ஆடி மாசம் முடியாம இப்படி எல்லாம் பண்ண கூடாதுன்னு அப்பதா சொல்லிருக்காங்க. அதையும் மீறி பண்ணா தெய்வ குத்தாயிடுமா? இந்த அப்பத்தா இருக்கும்போதுதான் ஃபர்ஸ்ட் நைட் கெடுக்குதுன்னு பார்த்தா, இந்த அப்பத்தா இல்லாம இருக்கும்போதும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருக்கிறதுக்கு இவகிட்ட என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதோ அதை கரெக்டா சொல்லிட்டு போயிருக்கு. ஆடி மாசம் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தாங்க இருக்கு. 2 நாள் வெயிட் பண்ணலாங்க. எங்க 2 நாள் தானங்க, 2 நாளைக்கெல்லாம் போய் சாமி கோச்சுக்காதுங்க ப்ளீஸுங்க. ஐயோ இல்லங்க, 2 நாளா இருந்தாலும் சரி 2 நிமிஷமா இருந்தாலும் சரி தெய்வ குத்தம் தான். அப்புறம் அப்பத்தா சொல்ற மாதிரி கல்யாணம் தான் நேரம் காலம்னு எதையுமே பார்க்காம நடந்துருச்சு. ஆனா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது நல்ல நேரம்லாம் பார்த்து நல்லபடியா ஆரம்பிக்க வேணாமாங்க. அதனால அப்பத்தா சொன்னாங்க ஆடி மாசம் முடிஞ்சதும் ஜோசியர் கிட்ட போய் ஒரு நல்ல நாள் பார்த்து தேதி குறிச்சு அன்னைக்குதான் இதெல்லாம் வச்சுக்கணும், அப்பதான் நல்லபடியா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. எங்க குழந்தை பிறக்கிறதுக்கு எதுக்குங்க ஜோசியர் கிட்ட போய் கேட்கணும்? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். ஐயோ விளையாடாதீங்க சக்தி, அதெல்லாம் இல்ல. அப்பதா சொன்ன மாதிரி ஜோசியர் கிட்ட போய் தேதி குறிச்சிட்டு தான் இதெல்லாம் வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம். இல்லனாலே இவ சாமி ஜோசியம் பூஜைன்னு இல்லாததையெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பா. இந்த லட்சணத்துல இந்த அப்பத்தா வேற இப்படி சொல்லிருச்சா, இனி எங்க நடக்க போகுது? இன்னைக்கும் அவ்வளவுதான். அப்புறம் வேலை? இனி என்ன வேலை? அதான் எதுவும் இல்லன்ட்டீங்களே. ஐயோ அது இல்லங்க, அப்பதா வரதுக்குள்ள சமைக்கணும், எனக்கு வேலை இருக்கு, என்ன விடுங்கன்னு சொன்னேன். விட்டுட்டேன், போதுமா? சமைங்க. இங்க நான் தனியா சமைச்சா நல்லாவே இருக்காதுங்க. நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். சரி, நீ என்ன பண்றது? நான் சேர்ந்து பண்ணலாம்னு நினைச்சதுதான் முடியாதுன்ட்டீங்க. சமையலாவது சேர்ந்து பண்ணலாம் வாங்க. அம்மா என்ன சமைக்க போறீங்க? அது முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்னு இருக்கேங்க. என்னது, முருங்கைக்காய் சாம்பாரா? அது எப்படிடா? எனக்கு புரியவே இல்ல. அவளை கிஸ் பண்ணுவியாமா, ரொமான்ஸ் பண்ணுவியாமா, ஆனா லவ் மட்டும் பண்ணலையாமா? இதை விட கேவலமான ஒரு விஷயம் எங்கேயாவது இருக்க முடியுமாடா? ஐயோ ஆமாண்டா சக்தி, நான் அவகிட்ட அப்படியெல்லாம் பண்ணணும்னு நினைக்கலடா. ஆனா அது என்னமோ தெரியலடா, அவ பக்கத்துல போனா என்ன அறியாமையே நான் என்னெல்லாமோ பண்றேன்டா. அட இத்து போனவனே, அதுக்கு பேரு தான்டா காதல். நீ அவளை லவ் பண்ணலன்னு சொல்றல்ல, லவ் பண்ணாத ஒரு பொண்ணுகிட்ட எப்படி இதெல்லாம் தோணும்? ஐயோ அதான்டா, எனக்கு ஏன் அப்படி தோணி தொலையுதுன்னே தெரியல. எனக்கு கொஞ்சம் நல்லா திட்டுறா சக்தி, அப்பதாவது எனக்கு புத்தி வருதான்னு பாக்கலாம். அதுக்கு என்ன, திட்டுறதுக்கா பஞ்சம்? இப்ப கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உனக்கு கழுவி ஊத்துவாங்க. ஆனா அப்ப கூட உனக்கு புத்தி வராது. அதான் ஏன்டா சக்தி? ஏன்னா நீ அவளை லவ் பண்ற. உன் மனசுக்குள்ள நீ லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்க மின்னல் அவதான். அதுதான் உனக்கு புரிய மாட்டேங்குது. டே, அவ எப்படிடா என் மின்னல் ஆக முடியும்? சரி நீ சொல்ற மாதிரி ஒருவேளை என் மின்னல் என் கனவுல மட்டும் வந்திருந்தான்னா அந்த மின்னல் இவதான்னு நான் நினைச்சிருந்திருப்பேன். ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த பொண்ணு, அந்த பொண்ணு இடுப்புல தாண்டா மச்சம் இருந்துச்சு. அப்போ என் கனவுல வந்தவ அவதான். அப்ப எப்படிடா இவ என் மின்னல் ஆக முடியும்? சரி, இவ இடுப்புல மச்சம் இருக்கா இல்லையா நீ பாத்தியா? டேய், அது எப்படிடா பார்க்க முடியும்? ஏன், ஊர்ல உள்ளவங்களோட இடுப்புல எல்லாம் மச்சம் இருக்கான்னு தெரு தெருவா போய் பார்த்தோம்ல. இவ உன் வீட்லயே தான் இருக்கா. அவ பெட்ரூம் வரைக்கும் போய் அவளை கிஸ் பண்ணிட்டு வர. ஏன் அவன் இடுப்புல மச்சம் இருக்கான்னு உன்னால பார்க்க முடியலையா?
முடியலடா, அவ எப்பவுமே சுடிதாரு இல்லனா பாவாடை சட்டை தான் போடுறா. அவ இடுப்பையே இன்ன வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. அப்புறம் எங்க இருந்து இடுப்புல மச்சம் இருக்கா இல்லையான்னு பாக்குறது. சரி, ஒருவேளை அப்ப அவ இடுப்புல மச்சம் இருந்தா அப்ப நீ என்ன பண்ணுவ? டேய், அது எப்படிடா இருக்கும்? அப்படியே இருந்தாலும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த என் மின்னல் வேற, இவ வேற. அவ எப்படிடா இவ ஆக முடியும்? நான் லவ் பண்றது 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டல்ல பார்த்த என் மின்னலை தான். ஒருவேளை இவ இடுப்புல மச்சமே இருந்தாலும் இவ என் மின்னல் ஆயிட முடியாது. டேய், நீ தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவள லவ் பண்றேன்னு. ஆனா அவ மேல உனக்கு இருக்கிறது லவ் இல்ல. இவள பாக்கும்போது உனக்குள்ள தோணுது பாரு, அதான்டா உண்மையான லவ். அது ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது? டேய், கொஞ்சம் சும்மா இருடா. ஏய், இங்க எதுக்கு வந்திருக்க? அது எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். ஏன்னா வீட்டுக்கு தானே வருவேன். வீட்டுக்கு வந்து பேசினா பத்தாதா? இல்ல, வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட பேச முடியாது, அதான் இங்க வந்தேன். சரி, என்னன்னு சொல்லு. அது கொஞ்சம் பர்சனலா பேசணும். சரிடா மச்சான், நான் ஒர்க் ஷாப் கிளம்புறேன். நீ பேசிட்டு அப்புறமா ஒர்க் ஷாப் வந்துரு. டேய் இருடா, ஒன்னா போலாம். இல்லடா, அவங்க ஏதோ பர்சனலா பேசணுங்கிறாங்கல்ல, நீ பேசிட்டு வா, நான் போறேன். நீ இல்லாம எனக்கு என்னடா பர்சனல்? இவன் என் ஃப்ரெண்டு. என் லைஃப்ல இவனுக்கு தெரியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. இவனை விட்டுட்டு பர்சனலா பேசுற அளவுக்கு உனக்கும் எனக்கும் இடையில எதுவுமே கிடையாது. அவன் இங்கதான் இருப்பான், நீ சொல்லு. டேய், எதுக்குடா? வேணாம், நான் கிளம்புறேன். டேய் இருன்னு சொன்ன, இரு. நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. நீ என்கிட்ட நடந்துக்கிறத வச்செல்லாம் பார்க்கும்போது உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உன் மனசுல இருக்கிற காதலை நீயா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லுவேன்னு தான் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமே பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. நீயா என் காதலை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்கிற வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியலை. அதான் என் மனசில் இருக்கிற காதலை உன்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். ஆனால் அது உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அதான் என் மனசில் இருக்கிற காதலையும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையும் இந்த டைரியில் எழுதியிருக்கேன். இதை படித்தாலாவது உனக்கு என் மேலே காதல் வருதான்னு பார்க்கலாம். ஏய், என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டேன். எதுவுமே சொல்லாம பேசாம நின்னுட்டு இருக்க. அதை உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அதான் அது இந்த டைரியில் எழுதியிருக்கேன். நீயே படிச்சு பாரு. டைரியில எழுதுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் சொல்ல வந்திருக்க? சரி கூடு. ஏய், என்னடி இது? ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாதிரி ஷமீர் ஐ லவ் யூ, ஷமீர் ஐ லவ் யூன்னு பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்க. சின்ன பிள்ளைத்தனமா எதுக்கு இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்க? ஏடா, நான் எதுக்கு அப்படி எழுதியிருக்கேன்னு உனக்கு புரியலையா? அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் இனியும் எழுதியிருக்கேன். அதையும் படிச்சு பாரு, அப்போ உனக்கு புரியும். எனக்கு ஒரு மண்ணும் புரிய வேண்டாம். இதுலயே தெரியுது நீ என்ன சொல்ல வந்திருக்கன்னு. அன்னைக்கு நான் கேட்டதுக்கு ஏதோ விளையாட்டுக்கு தான் நான் லவ் பண்றேன்னு சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது தேவையில்லாத வேலை பண்றியோன்னு தோணுது. ஏடா, நீ விளையாட்டுக்கு கேட்டிருக்கலாம். ஆனா நான் விளையாட்டுக்கு சொல்லல, நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்றேன். ஏய், லூசு மாதிரி பேசாத. பசங்க மட்டும் இல்ல, பொண்ணுங்களும் இப்படிதானா? ஒரு பையன் சும்மா ஜாலியா பேசிட்டா உடனே அதை லவ் நினைச்சுக்க வேண்டியதா? ஒருவேளை நான் உன்கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுனால உனக்கு அப்படி தோணி இருந்தா என்ன மன்னிச்சிரு. அது கூட நான் ஏதோ ஜாலிக்கு பண்றேன், நீயும் அதை விளையாட தான் எடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீரியஸ் எடுத்துட்டு வந்து லவ் பண்றேன்னு சொல்லுவேன்னு நான் நினைக்கல. ஏடா, அப்போ என்ன லவ் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அதான் சொல்லிட்டனே, ஒரு செகண்ட் கூட உன்னை லவ் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்ல. ஏடா இல்ல, உன் மனசுல என் மேல லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அது உனக்கு புரியல. அந்த டைரியில நான் எழுதிருக்கிறத நீ படிச்சு பாரு, அப்போ உனக்கு புரியும். ஏய், அதான் லவ் இல்லன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன எனக்கு புரியணும்? இல்லடா, அந்த டைரியில உள்ளத கொஞ்சம் படிச்சு பாரு. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னடி டைரின்ட்டு? டேய், ஏன்டா? ஏடா, அதுல என்ன எழுதிருக்கேன்னு கூட தெரியாம ஏன்டா தூக்கி போட்ட? அதான் எனக்கு எதுவுமே தெரிய வேணாம்னு சொல்றேன்ல. தெரிஞ்ச வரைக்கும் போதும். அதுக்கு என்னோட பதில் என்னன்னு நான் சொல்லிட்டேன். நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா நான் உன்னதான் லவ் பண்றேன். அதனாலதான் என் வீட்டுல பாக்குற கல்யாணத்தை கூட வேண்டான்னு சொன்னேன். அது உன்னோட பைத்தியக்காரத்தனம். அதை தான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல. உன் வீட்டுல உனக்கு டாக்டர் மாப்பிள்ள பாத்துருக்காங்க. என்ன லவ் பண்றேன்னு இப்படி மென்டல் மாதிரி யோசிக்காம அந்த பையனுக்கு ஓகே சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போய் சேர்ற வழியை பாரு. ஏய், இப்ப எதுக்கு அழற? மச்சான், நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். இருறா. டி மென்டல் மாதிரி பண்ணாத. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்குது. நீ அவளை லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்படி எல்லாம் பேசி அவளை கஷ்டப்படுத்தாத. அதுலயும் கேம் முன்னாடி பேசினா அவளுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். நான் கிளம்புறேன், நீ அவளுக்கு பேசி புரிய வச்சுட்டு வந்து சேரு. ஏய், அழாத. உன்னை மத்த விஷயத்துல தான் சின்ன குழந்தைன்னு நினைச்சேன். ஆனா இப்படி லைஃப் விஷயத்துல கூட சின்ன குழந்தை மாதிரி முடிவெடுப்பேன்னு நினைக்கல.
அப்புறம் பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி இந்த வயசுல யாராவது ஜாலியா பேசினா அது லவ்வா இருக்கும்னு நம்ம நினைக்கிறதுல தப்பெல்லாம் ஒன்றும் இல்ல. இல்ல அவங்க மேல லவ் வர்றது கூட தப்பு இல்ல. ஆனா அது நம்ம லைஃபுக்கு செட் ஆகுமான்னு ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். அதுலயும் பசங்களை விட பொண்ணுங்க 100 தடவை இல்ல 1000 தடவை யோசிக்கணும். சும்மா ஒரு பையன் பார்க்க ஸ்டைலா இருக்கான், ஜாலியா பேசுறான், ஐஸ்கிரீம் வாங்கி தரான், வெளியே கூட்டிட்டு போறான், நம்மள அழகா இருக்கேன்னு சொல்றான், இதுக்காகலாம் ஒருத்தனை லவ் பண்ணக்கூடாது. அவன் எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனா, இல்ல அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்குமா இல்லையான்னு ஏகப்பட்ட விஷயங்கள் யோசிக்கணும். இப்ப என்ன லவ் பண்றேன்னு சொல்றியே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னால ஒரு நாள் இல்ல ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. நான் தான் சொன்னேனே, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. போதும் நிறுத்தடி. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது எல்லா பொண்ணுங்களும் சொல்றதுதான். எனக்கு காசு முக்கியம் இல்ல, பணம் முக்கியம் இல்ல, வீடு முக்கியம் இல்ல, கார் முக்கியம் இல்ல, எந்த வசதியும் இல்லைனாலும் பரவாயில்ல, உன் கூட குடிசையில இருந்தாலும் நான் வாழ்வேன்னு. ஆனா அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடிசையில போய் வாழும் போதுதான் தெரியும் எதுக்குடா இவனை கட்டிட்டு வந்தோம், பேசாம வீட்டுல அம்மா அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு நிம்மதியா வாழ்ந்திருக்கலாமேன்னு. இப்பவும் சொல்றேன், இதெல்லாம் கதைக்கு தான் செட் ஆகும், வாழ்க்கைக்கு செட் ஆகாது. இல்ல அப்படியே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அளவுக்கு அப்படியே உனக்கும் எனக்கு இடையில என்ன இருக்கு? என்ன இந்த ஒரு 10 நாள் நம்ம 2 பேரும் நல்லா பேசியிருப்போமா? இந்த 10 நாள்ல என்னை விடவே முடியாதுன்ற அளவுக்கு உனக்கு என் மேல காதல் வந்துருச்சா? 10 நாள் இல்லடா, 3 வருஷம். இந்த 3 வருஷத்துல என் உயிரே போனாலும் உன்னை நான் விடக்கூடாதுன்ற அளவுக்கு எனக்கு உன் மேல காதல் இருக்கு. அதுதான் உனக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இப்படி முட்டாள்தனமா யோசிக்காம வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க. என்னால உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. அது இப்ப அப்படிதான் தோணும். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பழகின இந்த 10 நாள் பழக்கம் உனக்கு 10 செகண்ட் கூட ஞாபகத்துக்கு வராது. அதுலயும் நீ என்ன லவ் பண்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியும்ல. ஏற்கனவே உன் அம்மா அப்பாவால என் அக்காவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. இதுல வேற நீ என்ன லவ் பண்றேன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அதை வச்சு கூட என் அக்கா கிட்ட தான் பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன் உன் அண்ணன் கூட என் அக்கா நிம்மதியா வாழறது உனக்கு பிடிக்கலையா? இப்படி நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லி பிரச்சனையானா உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ நான் தான் உன்னை லவ் பண்ண வச்சுட்டேன்னு சொல்லி என் மாமாவும் சரி உன் அம்மா அப்பாவும் சரி அதுக்கு என் அக்கா கிட்ட தான் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா தப்பு என் மேலதான். நீ என்ன ஆரம்பத்துல பிடிக்கலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா நான் தான் உன் பக்கத்துல வந்து உன்னை கிஸ் எல்லாம் பண்ணி உன்னை என்ன லவ் பண்ண வச்சிட்டேன். இல்லடா, நீ என்ன கிஸ் பண்ணதுனால நான் உன்னை லவ் பண்ணல. நான் உன்னை லவ் பண்ணதுக்கு காரணம் ஒரு காரணமும் தேவையில்ல. நீ என்ன லவ் பண்ணவே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த காரணம் எதுக்கு எனக்கு? இவ்வளவு நாள் நான் உன்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது தப்பு தான். அதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஆனா இதுக்கு மேல நான் உனக்கு எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன் பக்கத்திலே வரமாட்டேன். போதுமா? கடைசியா ஒரே ஒரு விஷயத்த உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் அக்கா நிம்மதியா இருக்கணும். அதுக்காகவாவது இப்படி என்ன லவ் பண்றேனால முட்டாள்தனமா பேசி பிரச்சனை பண்ணாம உன் வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் சேர்ற வழிய பாரு. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். நான் கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் நீ நிம்மதியா இருப்பியா? அதான் உன்னை விட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால உயிரோட கூட இருக்க முடியாதுடா. அமர்ந்த பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும். உதிர்ந்து போன மலரின் வாசமா தூது பேசும் கொலுசின் ஒலியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும். உடைந்து போன வளையலின் வண்ணமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்களும் தன் கையில் தோளில் சாய்ந்த கதைகள் பேச நமது விதியில் இல்லை. முதல் கனவு போதுமே காதலா கண்கள் திறந்திடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தி எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். எல்லாரும் மம்மி சாப்பிட்டு சாப்பிட்டு